வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் சொரக்காயில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி மாவு, சொரக்காய், நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சொரக்காய் அடைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் பாதி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு சொரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோலை சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். சொரக்காயில் நமக்கு ஃபைபர் சத்து, நீர் சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் வேறு காய்கறிகள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சொரக்காய் எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். துருவின சொரக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. பருப்பு சேர்த்து செய்யும் போது நமக்கு அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லேயே நிறைய தண்ணி இருக்கும், பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எனக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு அடை தட்டுற அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நீங்கள் தோசை மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அடை மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இப்போ தோசை கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். அடை செய்கிறதுக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். அடை நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் தட்டுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு காட்டன் துணி இல்லைனா வாழை இலையிலையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாழை இலையில் தட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ நான் தட்டி எடுத்துக்கிறேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் நம்ம பச்சையை சேர்த்துருக்கோம், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஹெல்த்தியான சொரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வாழை இலையில் தட்டி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். மாவு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதே ரெசிபியை கம்பு மாவு, ராகி, சோள மாவுலேயும் செய்யலாங்க. அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துட்டு மாவு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் எடுத்திருந்த 1/4 கிலோ அரிசி மாவுக்கு 4 அடை வந்திருந்தது. இந்த அடைக்கு சைடிஷ் இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். ஏதாவது தொட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு, இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் தக்காளி தொக்கு சர்வ் பண்ணிக்கிறேன். இதோட வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.